இந்த லெசன்ல எடிட் கமாண்ட்ல உள்ள கட், காப்பி, பேஸ்ட், பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங், பேஸ்ட் இன்டு, பேஸ்ட் இன் பிளேஸ், கிளியர் பத்தி பார்க்க போறோம். கட்ன்றது என்னன்னா, இப்ப டாக்குமெண்ட்ல ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரையறீங்க. இப்ப இந்த ரெக்டாங்கிள் தேவையில்லை அப்படின்னா நீங்க இதை கட் பண்ணிக்க முடியும். அல்ல டெக்ஸ்ட் டைப் பண்ணிருக்கீங்க, அந்த டெக்ஸ்ட் போர்ஷன்ல எனக்கு இப்போதைக்கு இந்த பேராகிராஃப் எனக்கு இப்ப தேவையில்லை, அப்புறம் தான் நான் பேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் கிடைக்கும். இதுக்காக யூஸ் பண்ற கட்டு. அடுத்து எடிட் பண்ணல பேஸ்ட். பேஸ்ட் என்ன, நீங்க கட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிரும். காப்பின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கு ஒரு கண்டென்ட், இது இல்லாம புதுசா ஒரு கண்டென்ட் அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ணும் காப்பி, ரெக்டாங்கிள் காப்பி பண்ணிருக்கோம். இப்ப எடிட் பண்ணல பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு மறுபடியும் கிரியேட் ஆகும். அடுத்து எடிட் பண்ணல பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்ண போறோம். வந்து ஃபாண்ட் போல்ட், சென்டர், போல்ட், போல்ட் பண்ணிடுவோம். பிளஸ் சைஸ் போல்ட் பண்ணிடலாம். இந்த பேராகிராஃப் இதெல்லாம் 5 mm மார்ஜின் நகர்ந்து வரணும்னா 5 mm கொடுத்துக்கிறோம். 5 mm இந்த டாக்குமெண்ட் சைஸ், ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் நம்ம ஃபார்மேட் பண்ணிருக்கோம். இப்போ இதை நீங்க காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஃபார்மேட் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்ல உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதுவே எனக்கு இந்த ஃபார்மேட் எல்லாம் இருக்க கூடாது, வெறும் எம்டி டெக்ஸ்டா இருக்கும் அப்படின்னா எடிட் பண்ணல பேஸ்ட் வித் ஃபார்மேட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டிங்குமே இருக்காது, நார்மல் டெக்ஸ்டா உங்களுக்கு இருக்கும். இந்த டெக்ஸ்டுக்கும் இந்த டெக்ஸ்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அடுத்தா நம்ம பார்க்க போறது பேஸ்ட் இன்டு. பேஸ்ட் இன்டு அப்படின்றதுன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைஞ்சிருப்போம், அதோடய பெரிய ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள கொண்டு வச்சிட்டோம்னா இந்த போர்ஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்றதா பேஸ்ட் இன்டு அப்படின்னு சொல்றோம். ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். கண்ட்ரோல்ல ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் நம்ம ஃபில் கொடுத்துக்குவோம். எனக்கு இந்த போர்ஷன் வேற கலர் இருக்கணும், இந்த போர்ஷன் வேற கலர் வேணும் அப்படின்னா நீங்க இங்க ஒரு டேங்கிள் ஒன்று வரைஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இப்பெல்லாம் கொடுத்துட்டு அவுட்லைன் ரன் பண்ணிடலாம். செலக்ட் பண்றீங்க, பண்ணிட்டு அப்ளை அவுட்லைன், ரன் அவுட்லைன் கொடுத்துறீங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டு, அதாவது எந்த ஆப்ஜெக்டுக்குள்ள நம்ம உள்ள வைக்க போறோமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணல பேஸ்ட் இன்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். இதை நீங்க எடிட் பண்ணோம்னா ஜஸ்ட் அது மேல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மாறிடும், அதை நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் இன் பிளேஸ். இந்த ரெக்டாங்கிள் நம்ம பார்ப்போம். இந்த ரெக்டாங்கிள் ஒன்று பேஜ்ல ஒரு கார்னர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். எனக்கு இதே இடத்துல அடுத்த பேஜ்லயும் இந்த கண்டென்ட் வரணும், இந்த ரெக்டாங்கிள் வரணும் அப்படின்னா நீங்க ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல காப்பி, அடுத்து நீங்க அடுத்த பேஜ் போயிட்டு எடிட் மெனுல பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த முதல் பேஜ்ல எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஆயிடும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் டெலீட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெனுல கிளியர் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும்.